வெல்கம் வியூவர்ஸ். இது கர்நாடகாவை கதிகலங்க வச்ச சீரியல் கில்லருடைய பார்ட் 2 வீடியோ. நீங்க இனிமே இதோடைய பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா மேல கார்ட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல அதோடைய லிங்க் தரேன். முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். கீதாவை கூப்பிட்டு விசாரிச்ச போலீஸ் கிட்ட கீதா நான் மறுபடியுமே அவனை பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போலீஸ் அப்படியா எங்க பாத்தீங்க எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கீதா சொன்ன பதில கேட்டு அங்கிருந்த சிஐடி போலீஸ் ஆபீசர் சகச்சு போய் நின்னுட்டு இருந்தாங்க. அப்படி கீதா என்ன சொன்னாங்க அப்படின்னா தனக்கு இப்படி ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா கீதாவுடைய ஃப்ரெண்டு கீதாவை ஹோம் கார்டுல சேர சொல்லிருக்காங்க. ஹோம் கார்டு அப்படின்னா ஊர்காவலர், அதுவும் ஒரு போலீஸ் வேலை தான். டிசம்பர் 4ஆம் தேதி 1996ல இந்த அட்டாக் நடந்திருக்கு. இதுல இருந்து கரெக்டா 2 வாரங்களுக்கு அப்புறமா கீதா அந்த ஹோம் கார்டு வேலையில ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறமா புது வருடம் பிறகுது. ஜனவரி மாசம் வர்ற குடியரசு தின விழாவிற்கு அங்க இருக்கிற கிரவுண்ட்ல ஒரு பயிற்சி நடக்க ஆரம்பிக்குது. கீதா ஹோம் கார்டு அப்படிங்கறதுனால அந்த பயிற்சிக்கு அவங்களையுமே கூப்பிட்டிருந்தாங்க. அப்படி ஜனவரி 22, 1997 அன்னைக்கு பிராக்டிஸ்ல கீதா லைன்ல ரொம்பவே முன்னாடி நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கிரவுண்ட ரெடி பண்ணிட்டு இருந்த ஒரு நபரை கீதா பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே தெரிஞ்சு போகுது இவன் தான் நம்மள அட்டாக் பண்ணது அப்படின்னு. கீதாவிற்கு பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவ்வளவு பக்கத்துல பார்த்தவன் இங்க இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவன் ஒரு போலீஸ் ட்ரெயினி அப்படிங்கிறது தெரிய வருது. கீதா சொன்னது கேட்டு ஷாக்கான சிஐடி ஆபீசர்ஸ் உடனே அன்னைக்கு யாரெல்லாம் கிரவுண்ட ரெடி பண்ணாங்க அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் பொழுது 4 பேர் ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப கீதா கிட்ட ஓகேமா நீ இப்போ அவனை பார்த்தா அடையாளம் காட்டுவியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கீதா கண்டிப்பா காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அன்றைய நாள் கிரவுண்ட ரெடி பண்ண அந்த 4 பேரை கூப்பிட்டு இப்ப விசாரணை நடந்துட்டு இருந்த சிஐடி ஆபீஸுக்கு வெளியில சில வேலைகளை செய்ய சொல்றாங்க. அப்ப கீதா மற்றும் சிஐடி ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஆபீஸ்குள்ள இருந்து வெளியே இவங்க வேலை செய்யறத பார்த்துட்டு இருந்தாங்க. கீதா கிட்ட இதுல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இதுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சிஐடி ஆபீசர் மத்த ஆபீசர் கிட்ட இன்னொருத்த எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சார் அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா அந்த 4வது நபர் ஒரு லேடி சைக்கிள்ல அங்க வரான். அங்க வந்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்த உடனே உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த கீதாவிற்கு மனசு படபடக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இத அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸும் நோட் பண்றாங்க. சார் இவன் தான் என்ன அன்னைக்கு அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. சிஐடி ஆபீசர் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீம் கிட்ட கேட்கும் பொழுது அவன் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிற ட்ரைனிங் கான்ஸ்டபிள் அப்படின்னும் அவனுடைய பெயர் உமேஷ் ரெட்டி அப்படின்னு சொல்றாங்க. எஸ் கங்க்ராட்ஸ். நம்ம எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே கரெக்டா கஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. க்ளூவுமே அந்த ஹேர் கட் தான் அப்படிங்கறத கரெக்டா நோட் பண்ணியிருந்தீங்க. செம கண்டுபிடிச்சவங்க எல்லாத்துக்குமே திங்கிங் எபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாத்துக்குமே கங்க்ராட்ஸ். இன்னும் சில பேர் பல பாசிபிலிட்டிஸும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வேற ஆங்கிளையும் நீங்க யோசிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அப்படியுமே யோசிச்சாகணும். உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இவனை கண்டுபிடிச்சாலுமே இதுக்கப்புறமா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க அது என்ன அப்படிங்கறத சேர்ந்தே டீகோட் பண்ணலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
உமேஷ் ரெட்டி 1996 செப்டம்பர்ல சர்வீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான். ட்ரைனிங்ல உமேஷுடைய பேட்ச்மேட்டா இருந்தவர் உமேஷை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ட்ரைனிங்ல அவன் எங்க கூட இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், பாக்கு போறது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சென்ட்ரல் ஜெயில் குவார்டர்ஸ்ல அவன் ஒரு ரூம்ல உள்ள லாக் போட்டுட்டு தனியா தான் இருப்பான் அப்படின்னும், மத்தவங்க கூட நல்லா பழகினாலுமே மத்தவங்கள அவனுடைய ரூம்குள்ள விட மாட்டான். அதே போல இவனுமே மத்தவங்களுடைய ரூமுக்கும் வரமாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உமேஷ் கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு, அதை வச்சுதான் அவன் எங்க போனாலுமே போயிட்டு வருவான் அப்படின்னு சொல்றாரு. உமேஷ் ரெட்டி ரொம்பவே ஃபிட்டா இருந்திருக்கான் அப்படின்னும், இதுக்கு முன்னாடி சிஆர்பிஎஃப்ல காஷ்மீர்ல ட்ரைனிங் எடுத்திருக்கான் அப்படிங்கறதையும் யாருக்கிட்டையுமே சொல்லாம இருந்திருக்கான். காரணம், காஷ்மீர்ல ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க கமாண்டன்டுடைய வீட்டுக்கு கார்டா டியூட்டி போட்டிருக்காங்க. ஆனா இவன் கமாண்டன்டுடைய பொண்ணையே ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். சோ பயத்துல அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்த இவன் சித்திரதுர்கா போலீஸ் ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிருக்கான். அங்க ட்ரைனிங் எப்பவுமே 6 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கேப் இருக்கும். திரும்பவும் 8 மணிக்கு தான் ட்ரைனிங்க்கு கூப்பிடுவாங்க. சோ அந்த 2 மணி நேரம் கேப்ல தான் உமேஷ் எல்லாமே பண்ணிருக்கான். டிசம்பர் 6, 1996 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட பல்லவி ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவ நாள் அன்னைக்கு கூட உமேஷ் அந்த 2 மணி நேரம் எங்க போனா அப்படிங்கிறது கூட இருந்த யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த நாள் உமேஷுடைய பேட்ச்மேட்ஸ் அவன் நைட்டு 8 மணிக்கு லேட்டா வர்றத பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு உமேஷுடைய கண்ணு மேல இந்த இடத்துல ஒரு காயம் இருக்கிறதையும் பார்த்திருக்காங்க. என்னாச்சுடா கண்ணு மேல காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, அது ஒண்ணும் இல்ல, டேபிள் எடுக்கும்போது இடிச்சுக்கிட்டேன், அதுதான் இந்த காயம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப அடையாளம் காமிச்ச கீதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரப்படுறாங்க. அங்க உமேஷ் ரெட்டியும் இருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை பார்த்த கீதா பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ கிட்டத்துல நேருக்கு நேரா அவன் கீதாவை அட்டாக் பண்ணிருக்கான். சோ அந்த பயம் இனிமே கீதாவை விட்டு போகாம இருந்துச்சு. இங்க ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், பயப்படாம இருக்க ஒரே வழி அந்த பயத்தை தைரியமா எதிர்கொள்றது மட்டும்தான். அதுதான் கீதாவும் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இருக்கும். அந்த மாதிரியான பயத்தை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற டிப்ஸை டேர் அப்படிங்கிற இந்த புக் சம்மரியில சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல தான் நான் இதை கேட்டேன். எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு புக். இந்த கிறிஸ்மஸ்க்கு நாலேஜ் விட பெரிய கிஃப்டா வேற எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ இதுல குக்கு எஃப்எம் தான் சாண்டா. சோ குக்கு எஃப்எம் உங்களுக்கு வேற லெவலான ஒரு சர்ப்ரைஸை தர போறாங்க. வெறும் 39 ரூபாயில குக்கு எஃப்எம் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தராங்க. அது டிசம்பர் 24, டிசம்பர் 25 இந்த 2 நாட்களுக்கு மட்டும்தான். சாண்டா 60 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கூட இந்த 2 நாட்களுக்குள்ள யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா T50 அப்படிங்கிற நம்மளுடைய ஆஃபர் கோட் யூஸ் பண்ணி 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல ஸ்பெஷல் ஆஃபர் கோட் கொடுத்திருக்கேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. பயந்து போன கீதா தைரியத்தை வர வச்சுட்டு, ஆமா சார் இவன் தான் என்ன அட்டாக் பண்ணது அப்படின்னு ரொம்பவே தைரியமா சொன்னாங்க. அப்போ உமேஷ் ரெட்டி சொன்ன பதில் ஒரு செகண்ட் போலீஸ கீதா மேலேயே சந்தேகப்பட வச்சது. அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, இல்ல எனக்கும் இவளுக்கு பழக்கம் இருக்கு, நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேருமே நிறைய இடங்களுக்கு வெளியே போயிருக்கோம், ஆனா இப்போ அவளுக்கு என் மேல கோவம், அதனாலதான் இங்க இப்படி சொல்றா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு ஷாக்கான கீதா ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அப்படியா சார், அப்பனா என்னுடைய பேர் என்னன்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஓகே இவங்களுடைய பேர் என்னன்னு சொல்றான்னு கேக்குறாங்க. அவனுக்கு தான் கீதா யாருன்னே தெரியாது. சோ பேரை சொல்ல முடியாம அங்கேயே வசமா மாட்டிக்கிறான். போலீஸ் உமேஷ் ரெட்டியை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் கீதாவை இப்ப அட்டாக் பண்ணதும் பல்லவியை கொலை பண்ணதும் 2 பேருமே சேம் தான், அதுவும் இவனை தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க. இறந்து போன சின்ன பொண்ணான பல்லவியுடைய கேஸ்ல சில நகைகள் காணாம போயிருந்துச்சு இல்லையா? சோ அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேஸை இவன் மேல ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு உமேஷுடைய ரூமுக்கு போய் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் உமேஷுடைய ரூம்குள்ள போய் தேட ஆரம்பிக்கும் பொழுது அங்க ஒரு இரும்பு பெட்டி இருக்கிறத பாக்குறாங்க. போலீஸ்க்கு அப்ப தேவைப்பட்டது பல்லவி கால்ல போட்டிருந்த A1 அப்படிங்கிற கொலுசு மற்றும் பல்லவியுடைய ஒரு சின்ன கம்மல் மட்டும்தான். ஆனா அங்க இருந்ததோ, போலீஸ் அந்த இரும்பு பெட்டிக்குள்ள கண்டுபிடிச்சதோ அவங்கள மிகப்பெரிய அதிர்ச்சியாக்குச்சு. அந்த இரும்பு பெட்டிக்குள்ள பெண்களுடைய பிரா, பெண்களுடைய அண்டர்வியர் அப்படின்னு அந்த பெட்டி முழுவதுமா பெண்களுடைய உள்ளாடைகளா இருந்திருக்கு. பசபண்ண மாளிகை அப்படிங்கிறது தான் இவனுடைய சொந்த ஊரு. சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களுடைய பொருளை திருடி அதை அவங்க தேடும் பொழுது இவன் ஒளிஞ்சிருந்து அதை பார்த்து சந்தோஷம் அடைகிற ஒரு கேவலமான குணத்தை கொண்டிருந்தான். அதுக்கப்புறமா பெருசாக பெருசாக ஆடுகளை திருட ஆரம்பிச்சான். இந்த மாதிரி திருட்டு பெருசாயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல ஊரை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். பல வருடங்கள் கழிச்சு போலீஸ்ல ஜாயின் பண்ண இவன் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படியான இந்த மாதிரியான சைக்கோபேத்திக் பிஹேவியரை பார்த்த போலீஸ் CID ஆபீசர் கண்டிப்பா பல்லவியை இவன் தான் கொலை
பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை பேரை இவன் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சிஐடி டீமுக்கோ பல்லவி சம்பந்தமான எந்த ஒரு பொருளுமே இங்க கிடைக்காததால பல்லவியுடைய கொலை வழக்குல இவன் மேல கேஸ் போட முடியல. அதற்கு பதிலா கீதாவுடைய சம்பவத்துல, கீதாவை அட்டாக் பண்ண அந்த சம்பவத்துல தான் கேஸ் போட முடிஞ்சது. அதிலிருந்து 2 நாட்கள்ல பெயில்ல வெளிவந்தான் உமேஷ் ரெட்டி. அதுக்கப்புறமா சித்ரதுர்கால இருந்து யாருக்குமே தெரியாம பெங்களூருக்கு மூவ் ஆகுறான். பெங்களூர் கர்நாடகாவுடைய தலைநகரமான இது ஒரு மிகப்பெரிய நகரமா உருவெடுத்துட்டு இருந்த டைம் அது. வெளிநாட்டு ஐடி நிறுவனங்கள் எல்லாமே குறைஞ்ச சம்பளத்துக்கு ஆட்கள் வேலை செய்யறதுக்கு கிடைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பெங்களூருக்கு படையெடுக்க ஆரம்பிச்ச டைம் அது. இதனால கட்டுமான துறைகள் பெரிய அளவுல கட்டிடங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அப்படி அந்த கட்டுமான தொழிலுக்கு ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்தவங்க யாரு என்ன அப்படிங்கிற எந்த ஒரு டீடைல்ஸுமே தெரியாது. சோ அவங்க கூடவே சில கிரிமினல்ஸும் உள்ள நுழைஞ்சாங்க. அப்பிருந்து பெங்களூருடைய கிரைம் ரேட் அதிகமாக ஆரம்பிச்சது. ஜூன் 24, 1997 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல நாங்க மைக்கோ லேஅவுட்ல இருந்து பேசுறோம். ஒரு பொண்ணு தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு திருடன் உள்ள புகுந்துட்டான். அவனை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். நீங்க சீக்கிரமா வந்து அவனை புடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த நபரை மரத்துல கட்டி வச்சு அடி உரிச்சு எடுத்திருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, உமேஷ் ரெட்டி தான். ஆனா அங்க போன போலீஸ்க்கு தெரியாது அது உமேஷ் ரெட்டி அப்படிங்கிறது. சோ அவனை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவனுடைய பெயர் ரமேஷ் அப்படின்னும் அவன் ஆந்திரால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனுடைய நடவடிக்கையில சந்தேகம் அடைஞ்ச போலீஸ், நீ எங்க தங்கி இருக்க, உன்னுடைய ரூமை காட்டு அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ அவனுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த ரூம் முழுக்கவே உள்ள ரொம்பவே அலங்கோலமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க தங்கம், வெள்ளி அப்படின்னு பல பெண்களுடைய தாலி, பல நகைகள் அப்படின்னு இருந்ததை போலீஸ் பாக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே 2 பெரிய சாக்கு மூட்டை இருக்கு. அந்த சாக்கு மூட்டை அவுத்து பார்க்கும் பொழுது அந்த சாக்கு மூட்டை முழுவதுமா பெண்களுடைய பிரா, பெண்களுடைய அண்டர்வியர் அப்படின்னு 150 கிலோவிற்கு மேல அவன் சேர்த்து வச்சிருந்தான். அப்ப போலீஸ், இது யாரோடது, உன்னோட மனைவியோடதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவனும், இல்ல இதெல்லாமே நான் திருட போன வீட்டுல இருந்த பெண்களுடையது அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, நகைகளை எடுத்துட்டு வந்தா ஓகே, எதுக்காக உள்ளாடைகளை எடுத்துட்டு வந்திருக்க, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னது, நைட்டு நான் தூங்கும் பொழுது என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே கழட்டிட்டு இந்த உள்ளாடைகளை போட்டுதான் நான் மாஸ்டர்பேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பதான் போலீஸ் இவன் சாதாரணமானவன் கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கு பேரு ஃபெட்டிசிசம், அதாவது உயிரில்லாத ஒரு பொருள்கள் மூலியமா தூண்டுதல் ஏற்படும். இதுல பெண்களுடைய உள்ளாடைகள் தான் இவனுக்கு தூண்டுதல். சோ போலீஸ் இவன் இன்னும் எந்தெந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவனை விசாரிக்க கைகள்ல சங்கிலியை கட்டி ஜீப்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப இவன் தனக்கு பாத்ரூம் வருது, ஜீப்பை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி ஜீப் நின்னதோ ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. வண்டியை விட்டு இறங்கி யூரின் பாஸ் பண்ற மாதிரி நடிச்ச அவன் கொஞ்சம் அசந்த நேரத்துல அங்கிருந்து அந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி போறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸ் அவன் பின்னாடியே துரத்திட்டு ஓடுனாலுமே அவனை கண்டுபிடிக்க முடியல. அதே நைட் அதே சமயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. அதுலதான் தெரிய வருது இவனுடைய பேர் ரமேஷ் இல்ல அப்படின்னும், இவன் சித்ரதுர்கா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் உமேஷ் ரெட்டி அப்படிங்கறதும் தெரிய வருது. போலீஸ் அதுக்கப்புறமா பல மாதங்கள் அவனை தேடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அவனுடைய சொந்த ஊர்ல அவனுடைய வீட்டுல போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அவனுடைய வீட்டுக்கு வெளியில கட்டளை படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்படியே அவனை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த சித்ரதுர்கா போலீஸ் இப்ப அவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ, ஆமா சார், எல்லாத்தையுமே நான் தான் பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். 1996 நவம்பர் மாசம் நான் ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு லேடி பஸ்ஸில் இருந்து இறங்கி நடந்து போனா. எஸ், இவன் சொல்றது திவ்யா கேஸ் தான். சோ அப்படி நடந்து போன லேடி பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்போ அவளை பின்னாடி இருந்து பிடிச்சு, எனக்கு உன் மேல ஆசையா இருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லி அந்த சோள காட்டுக்குள்ள இழுத்துட்டு போனேன். அதுக்கப்புறமா அவ என்ன அடிச்சா, பதிலுக்கு நானுமே அவளை அடிச்சுட்டு அவளுடைய நகைகளை எடுத்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 1996 டிசம்பர். ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் சொல்றது கீதாவுடைய கேஸ். சோ பின்னாடியே போய் அவளை பிடிச்சு அவளுடைய வாயை பொத்துன. நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலியா, எங்கிட்ட இருந்தே தப்பிச்சிருவியா அப்படின்னு கேட்டேன். அப்ப யாரோ வர்ற மாதிரி இருந்துச்சு. உடனே அவளை விட்டுட்டு நான் அங்கிருந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா மறுபடியும் 2 நாட்கள் கழிச்சு யாராவது பெண்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு ரோட்ல திரிய ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு பொண்ணு கையில கூடைய வச்சுட்டு ரோட்ல தனியா என்னுடைய பக்கமா நடந்து வர்றத நான் பார்த்தேன்
அப்படின்னு சொல்றான். எஸ், இதுதான் அந்த சின்ன பொண்ணு பல்லவியுடைய கேஸ். நான் அந்த பொண்ணை பின்னாடி இருந்து வாயை பொத்தி பக்கத்துல இருந்த புதற்குள்ள இழுத்துட்டு போனேன். அதுக்கப்புறமா அவளுடைய வாயை என்னுடைய ஒரு கையால பொத்திட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றான். இதுல பல்லவி இறந்து போயிடுறா. அவன் பல்லவியுடைய உடலை பக்கத்துல புதுசா கட்டிட்டு இருந்த ஒரு பில்டிங் குள்ள வச்சுட்டு பல்லவி போட்டிருந்த நகைகளை எடுத்துட்டு அங்கிருந்து போயிருக்கான். அதே மாதிரி அடுத்த நாள் அந்த உடல் அங்கேயே தான் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக அங்க வந்திருக்கான். பார்த்தா அந்த உடல் அங்கேயே தான் இருந்திருக்கு. மறுபடியுமே அங்கிருந்து தூக்கிட்டு போய் எங்க இவன் அட்டாக் பண்ணானோ அங்கேயே நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் அவன் கன்ஃபஸ் பண்ணது. இப்ப போலீஸ் ஓகே நீ திருடின நகையெல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அவனுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க புதைச்சு வச்சிருந்த நகைகளை எல்லாமே தோண்டி எடுத்து போலீஸ் கிட்ட தந்திருக்கான். அதுல அவன் சம்பந்தப்பட்ட எல்லா நகைகளுமே இருந்திருக்கு. முதல்ல அட்டாக் பண்ணப்பட்ட திவ்யா போட்டிருந்த தாலி, இறந்து போன பல்லவி போட்டிருந்த A1 அப்படிங்கிற அந்த கொலுசும் இருந்திருக்கு. சோ இது இவனுடைய ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு மிக சரியான ஒரு ஆதாரமா மாறுது. ஆனா அப்பதான் இந்த கேஸ்ல இன்னொரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு போலீஸ் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏன் சொல்ல போனா எனக்கு கூட ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்படி என்ன ட்விஸ்ட் அப்படிங்கறத இதோட ஃபைனல் பார்ட்டான பார்ட் 3 வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்ட் 1 வீடியோலயே ஒரு க்ளூவா கொடுத்திருப்பேன். முக்கியமான அந்த க்ளூவை போலீஸ் கூட தள்ளி வச்சுட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சிருந்தா தெரியும், நான் சொன்ன வார்த்தைகள் இருந்தே அது என்ன அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா அப்படிங்கறத ஃபைனல் பார்ட்டான பார்ட் 3ல பார்க்கலாம். மேலும் உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். குழப்பமான ட்விஸ்டான பார்ட் 3 வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.